ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோலிவுட்டில் செம்ம ட்ரெண்டிங்கான டாக்னா அது ரவி மோகன் பற்றின நியூஸ் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வீட்டிலே வச்சு அதில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார். அண்ட் அந்த விஷயங்களால் சோஷியல் மீடியாவில் பல ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சுது. ரவி மோகன் மேலே இவ்வளோ தப்பு இல்லை, அப்போ அவங்களோட மனைவி மேலேயும் அண்ட் இன்னொரு நடிகையும் தான் சேர்ந்து ரவி மோகன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களா இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு வந்த இந்த நிலையில் இப்போ சடனாக ரவி மோகன் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் எனது திருமண தகராறு தொடர்பான சில கருத்துக்களை வெளியிட்டேன். அவை மேற்கொண்ட நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானவையாக இருந்தன. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியதற்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகிறேன். ஏதேனும் விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரிடமும் எனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவிமோகன் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அப்போ அவர் ஆர்த்தி கிட்டையும் அண்ட் ஆர்த்தியோட அம்மா கிட்டையும் தான் மன்னிப்பு கேட்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நடிகையான குஷ்பு கிட்ட தான் அவர் மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இப்போ மன்னிப்பு கேட்டாரு, அப்போ கூடிய சீக்கிரமே இவர் ஆர்த்தி கூட இணைஞ்சிருவாரா, அவரோட விவாகரத்தை ரத்து பண்ணி 2 பேரும் இணைந்து வாழ போறாங்களா அப்படின்னு சொல்லி செம்மையான நியூஸ் போயிட்டு இருக்கு. ரவிமோகன் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணாரு. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, நான் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டேன். ஏன்னா என்னோட படங்களை நடிக்க அவங்களோட அனுமதி தேவைப்பட்டுச்சு. நான் என்ன கதையில் நடிக்கணும்னு என் மனைவியும் என்னோட மாமியாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லையா, ஃபெமினிசம் பற்றி என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபெமினிசம் பற்றி என்னோட படத்தில் நான் தான் அதிகமாக பேசியிருக்கேன், ஆனால் என்னையே பேசக்கூடாதுன்னு புகார் அளிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ரவிமோகன் இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.